ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மண்பானையில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மண்பானையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்மள்கிட்ட இருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பட்டை, லவங்க, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசி பூ, பிரியாணி எல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பிரியாணி ரெசிபிஸ் எது செஞ்சாலுமே வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு சைடில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சிட்டு அந்த தண்ணியிலே நம்ம அரிசி ஊற வச்சு ஒரு கேப் சைடில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னுமே கூட நீங்கள் வதங்க விடலாம். இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நான் 2 தக்காளி, குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து தக்காளி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, தக்காளி சாப்பாடு மாதிரி ஆகிடும். ஸோ 2 குட்டி தக்காளி இதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 3/4 பாகத்துக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அது வதங்கி வரட்டுங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ நல்லா பாருங்கள், அது வதங்கி வந்துருச்சு. நான் வந்து மஷ்ரூமை வந்து க்ளீனாக கட் பண்ணிவிட்டு ஒரு மஷ்ரூமை 2 பாகமாக பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா அந்த மசாலாவோட ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதனால் நம்ம மூடி போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கிளாஸில் நான் அரிசி வந்து 1.5 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து நான் சுட வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு சூப்பராக மஷ்ரூமும் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் புதினாவோ கொத்தமல்லியோ வேறு எந்த கலருக்காக எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நான் வெறும் தனி மிளகா பொடி மட்டும்தான் இதில் கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ காரத்துக்காகவும் நான் அதை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல. இப்போ தனி மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அது கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக அது எண்ணெயில் தான் அந்த மிளகா பொடி வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் நல்லாவே எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரிசியும் பாருங்கள், நல்லா நம்ம தண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சோல அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இந்த பக்கம் நம்மளுக்கு தண்ணியும் சுட்டுருச்சு. அந்த தண்ணியை எடுத்து நம்ம மெதுவாக எடுத்து நம்ம வதங்கிட்டு இருக்கிற மஷ்ரூம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அது சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றலை, சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக்காகவும் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டு அது கொதிக்க வச்சிடலாம். இப்போ சூப்பராக கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போட்டு விட்டுடலாம். அதில் இப்போ அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் மெதுவாக கிண்டி விடுங்க. இல்லைனா அரிசியெல்லாம் ஊறி இருக்கிறதுக்கு அதுக்கும் அரிசி உடஞ்சிடும். ஸோ நம்ம மெதுவாக அடியிலேருந்து மெதுவாக கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம மூடி திறந்து விட்டு நம்ம மெதுவாக கிண்டி விட போகிறோம். அந்த அரிசியும் தண்ணியும் லெவலுக்கு வர்ற வரைக்கும் நம்ம 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி திறந்து நம்ம வந்து அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிடும். அரிசி ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாது. ஸோ அதுக்காக தான் மெதுவாக கிண்டி விடணும், இல்லைனா அரிசி நம்மளுக்கு உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த கேப்பில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். தம்முன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பானை அது மூடி இருக்கு இல்லைங்களா, மூடி போட்டு எந்த பக்கமும் காற்று போகாத அளவுக்கு அடுப்பு ஃபுல்லு நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு அந்த தண்ணி கேப்பு காற்று எதுவும் போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மண்பானை மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம செஞ்சுருக்கோம். கலரிங்காக வேறு எதுவும் சேர்க்கல. புதினா, கொத்தமல்லி, தயிர், எலுமிச்சப்பழம் எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இது நீங்கள் சிக்கன் பிரியாணியும் பண்ணிங்கன்னா சேம் டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.